வணக்கம். இன்றைய கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போது டிஎன்பிஎஸ்சி அதில் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இதில் இலக்கணம், தமிழ் இலக்கணம் கண்டிப்பாக கேட்குறாங்க. இந்த தமிழ் இலக்கணத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பதில் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படின்ற அனுபவத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பயிற்சி எடுத்து பழக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது வரும். எல்லாமே படிச்சிருப்போம். அங்கே அவங்க நம்மளை குழப்பி கேட்பாங்க. இதுவா அதுவான்றது நம்மளை குழம்ப வச்சு மனதை குழப்பி கேட்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம தெளிவாக எதுன்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாக நம்ம பதில் கொடுத்துடலாம். இப்போது இலக்கணத்தில் முதல்ல எழுத்து. இலக்கணத்தில் முதல்ல எழுத்து. இப்போ எழுத்தில் என்ன? முதல் எழுத்து. சரி, இப்போ இந்த முதல் எழுத்தில் உயிரெழுத்து. முதல் எழுத்தில் உயிரெழுத்து. இப்போ உயிரெழுத்து எத்தனை பாருங்கள்? ஆ முதல் அவ் வரை 12 உயிரெழுத்து. இதை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மெய் எழுத்தில் பாருங்கள். மெய் எழுத்தில் இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இன்னு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு. இதை சுருக்கமாக நம்ம கசட தப்புறேன் ஞன நமன எரள வாழலை அப்படின்னு நம்ம அந்த மனப்பாடம் பண்ணி வச்சோம்னாக்கா இப்போ அதுலேருந்து தான் இது மெய்யெழுத்து. அதுலேருந்து தான் இது மெய்யெழுத்து வரும். இப்போ கசட தப்பற ஞன நமன எரள வாழலை, எரள வாழலை. இப்போ இந்த வரிசையில் தான் வரும். இங்கே இதுதான் இங்கே புள்ளி வச்சிட்டோம்னா இது மெய்யெழுத்தாங்க. இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இன்னு இதை சொல்லக்கூடாது. ஈ, இரு, இல்லு, இவ்வு சொல்லிவிட்டு கடைசியாக என்ன பண்ணணும்? இழு, இல்லு சொல்லிவிட்டு கடைசியாக இரு, இன்னு அப்படி அந்த ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை இதையும் நம்ம சின்ன குழந்தையிலேருந்து நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா ரொம்ப நம்மளுக்கு சுலபமாக இருக்கும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இன்னு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லு, இரு, இன்னு இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம் 3 வகையாக நம்மளை இலக்கண நூலாக பிரிச்சுருக்காங்க. 3 வகையாக வல்லினம், மெல்லினம், இடையினம். அந்த வல்லினம் தான் மேலே கசட தப்புறோம். அந்த காலை இக்கு புள்ளி வச்சோம்னா இக்கு. சரி, இப்போ உயிரெழுத்து தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். உயிரெழுத்து 12. சரி, இந்த உயிரெழுத்தில் இன்னொன்று இருக்குது, குறில், நெடில். உயிரெழுத்தில் குறில், நெடில். குறில் 5, நெடில் 7. சரி, இப்போது இந்த டெட்டில் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷனில் இப்போ ஒரு கேள்வி கேட்டுதாங்க. உயிர்மை குறில் எத்தனை? உயிர்மை குறில். உயிர்மை எழுத்து எத்தனை? 18. அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா? 18. அப்போ உயிர்மை குறில் எத்தனை? அப்போ உயிர்மை 18, குறில் எத்தனை? 5. இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 90. பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் கேள்வி. இதை நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். உயிரெழுத்து இது நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய தெளிவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம உயிர்மை குறில் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. உயிர்மை எழுத்து 18. எப்பவுமே இந்த உயிரெழுத்தும் இந்த மெய்யெழுத்தும் சேர்ந்து தான் வரும். சேர்ந்தால் உயிர்மை எழுத்தான் வரும். அப்போது இதில் குறில் 5. அப்போ இந்த 5யும் 18 இன்ட்டு 5 போட்டோம்னா 90. சரி, உயிர்மை நெடில் அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? 18 இன்ட்டு 7. நெடில் 7. 18 இன்ட்டு 7 அப்போ 126. 18 7 126. எப்படி சுலபமாக இது நம்ம எதிர்பார்க்காம கேட்குறாங்க. எப்படி கேட்டாருன்னா ஆனால் நம்மளுக்கு யோசனை வரணும் டக்குன்னு. இப்போது உயிர்மை எழுத்து 18, குறில் கேட்டிருக்காங்க. அப்போ உயிர்மை எழுத்து 18 போட்டு நம்ம குறில் எத்தனை? 5. குறில் 5. 5 பெருக்கிடலாம் அப்படின்னு ஞாபகம் நம்மளுக்கு அந்த இது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் அந்த இது வந்துடணும். அது வந்துட்டால் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ எழுத்தில் தமிழ் எழுத்துக்களை இப்போ சரி, இந்த உயிரெழுத்து இந்த உயிரெழுத்து தானே இயங்க வல்லது. தானே இயங்க வல்லது. பிற மெய் எழுத்துக்களோடு சேர்த்து இயக்க வல்லது.
அதுக்கு தான் இது உயிர் எழுத்துன்னு பேர். தானே இயங்கும், பிற மெய்யெழுத்தோடு சேர்ந்து இயக்கம், அதுக்கு இது உயிரெழுத்து. அப்போ இந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததுன்னா உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். உயிர்மெய் எழுத்து கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து குழந்தைங்களுக்குலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், கான்னு சொல்லி தருவோம். கான்னு சொல்லி கொடுக்காது, இக்கு கூட்டல் ஆ. அப்போ அதில் மெய்யெழுத்து இக்கு, அப்புறம் கூட்டல் ஆ, உயிரெழுத்து ஆ இருக்குது. சரி, கா அதில் என்ன இருக்குது, இக்கு கூட்டல் ஆ இருக்குது. இக்கு மெய்யெழுத்து, உயிரெழுத்துன்னா ஆ இருக்குது நெடில். அப்போ அந்த உயிரெழுத்தும் நெடில் எழுத்தும் சேரும்பொழுது தான் உயிர்மெய் எழுத்து கிடைக்கிறது. என்ன நண்பர்களே, இப்போ நீங்கள் நல்லா பார்த்துங்க. இப்போ எக்ஸாம்லாம் அடிக்கடிக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எக்ஸாமு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் நம்ம வந்து அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பயம் போயிடும். ஒரு யோசனை, ஐடியா இதெல்லாம் வந்துடும். ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம். நிறைய பேர் பாஸ் பண்ணிவிட்டு அரசு வேலைக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் பாஸ் பண்ணணும் அப்படியே மனதை போட்டும் வருத்தக்கூடாது. கேஷுவலாக இயல்பாக நம்ம படிக்கணும். படித்ததெல்லாம் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்க்கும்போது இப்போ படிக்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் கொடுப்பாங்க. இவ்வளோ கொடுத்தோம் அது நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. மீதி இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து இன்னும் இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படி நினச்சி அவங்களுக்கு என்ன ஆகும், நல்லா அந்த எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளோ வர வேண்டியது ஞாபகம் வச்சுக்குவாங்க. அது படிக்க தெரியாதவங்க. அது எதனால் அவங்களுக்கு அந்த சக்தி வருதுன்னா நினச்சி பார்த்தாங்கன்னா அது வந்தது. இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு புத்தகத்தில் படித்தேன். அவ்வளோ ஒரு 20 ஆடுங்க போகும், அது இவங்க ஆடு மட்டும் கரெக்டாக சொல்லுவாங்க, இது எங்கள் ஆடு, இது எங்கள் ஆடு, இது எங்கள் ஆடு. எப்படி இந்த நினைப்பு சக்தி, அந்த ஆட்டினுடைய அசைவு, தோற்றம் எல்லாத்தையும் அதை நினைப்பாலேயே அதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. அடுத்த வீடியோ தொடர்ந்து போடுறேன். நன்றி, வணக்கம்.